பிரைஸ் தி லார்ட். யோவான் 16ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை கூட வாசிக்கலாம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, உலகத்துல பிறந்த எல்லா மனுஷர்களுக்கும் உபத்திரவம் உண்டு, ஆனா நம்ம கர்த்தருக்குள்ள திடன் கொள்ளணும். ஏன்னா அவர் இந்த உலகத்தை ஜெயித்தது போல நம்மளையும் என்ன பண்ணுவாரு, உபத்திரவத்துல இருந்து ஜெயிக்க வைக்க வல்லவரா இருக்கிறார். பல நேரங்கள்ல நம்ம சோர்ந்து போயிடுவோம். என்னோட வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு பெரிய சாட்சியா என்ன வைத்திருக்கிறார். கடந்த 2 வருடங்கள்ல பல உபத்திரவங்களை நான் மேற்கொண்டேன். ஆனாலும் பல நேரங்கள்ல நான் சோர்ந்து போயிடுவேன். அந்த நேரத்துல எல்லாம் இந்த வார்த்தை என்ன திடப்படுத்தினது, இந்த வார்த்தை என்ன தைரியப்படுத்தினது, உங்க முன்னாடி இன்னைக்கு என்ன சாட்சியா நிறுத்தி இருக்கிறது. இதே போலதான் ஆண்டவரை தவிர நமக்கு எந்த மனுஷங்கிட்ட போனாலும் மணி கணக்குல பேசினாலும் சமாதானம் கிடைக்காது. இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். நம்ம மனுஷங்கிட்ட போய் சொல்றதை விட ஆண்டவரோட பாதத்துல அவர்கிட்ட பேசும்போது நமக்கு பெரிதான சமாதானத்தை ஆண்டவர் நமக்கு கட்டளையிடுவார். உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளணும். ஆண்டவர் நம்மளை ஜெயிக்க வைக்க வல்லவரா இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.